ஓ! இப்ப சொன்னீங்க இல்லையா? பைத்தோ வாட் இஸ் தட்? பைத்தோ ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னதுன்னு சொல்ல முடியுமா? அதுதான் எக்ஸ்போர்ட் பண்றானோ இம்போர்ட் பண்றானோ அதுதான் ரொம்ப மேண்டட்டரி அந்த சர்டிஃபிகேட். அது என்ன? வாட் இஸ் தட்? அது வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு லைவ் பிளான்ட்ஸ்க்கு அது கண்டிப்பாக இருக்கணும். இப்போ ஆக்சுவலாக குட்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து எல்லாம் ஸ்கேனிங் வந்துருச்சு. இப்போ எல்லாமே கொஞ்சம் அந்த குவாலிட்டி இஷ்யூவாக இருந்தாலும் அந்த ஸ்கேனில் வந்துடும். ஸோ அந்த பைத்தோ ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்ங்கிறது மேண்டட்டரி. அது ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் எந்த இன்செக்ட்ஸ் இல்லை அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. ஓகே. அது எப்படி பண்ண முடியுது? அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபெமிகேட் பண்ணுவாங்க. ஓகே. வாட் இஸ் ஃபெபிகேஷன்? ஃபெமிகேஷன் அது வந்து ஒரு விதமான ஒரு ஸ்ப்ரே. அந்த ஸ்ப்ரே என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது வந்து கெமிக்கல் கிடையாது, பட் அது நேச்சுரல் ஸ்ப்ரே. அது பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது ஃபெமிகேட் அதுக்கப்புறம் இன்செக்ட்ஸ் அதில் வராது. ஓ ஓ ஓ புரியுது. அதுக்கப்புறம் இன்செக்ட்ஸ் வராது. அதுக்கப்புறம் இன்செக்ட் வராது அப்படிங்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா முன்ன மாதிரி இல்லை. இப்போல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் கொண்டு போய் ஸ்கேன் பண்ணாவே எந்த இடத்துல எங்கே ஆன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி போடும். ஓ, இன்செக்ட் உள்ள எங்க இருக்குன்னு இருக்குது அப்படி ஸ்கேன் பண்ணிடும். அதில் சொல்லி 5வது ரோவில் 8வது இதில் 12வது இதில் உட்காந்துருக்கு ஆன்ஸு, அதை எடுக்கணும் அப்படிங்குவாங்க. ஸோ சம்டைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 10-20 இன்செக்ட்ஸ் தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதை பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க நீங்கள் மறுபடியும் கிளியர் பண்ணுங்கள், அகெயின் ஃபெமிகேட் பண்ணுங்கள், தென் ஐ வில் இஷ்யூ த பைத்தோ சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் தான் பைத்தோ ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. புரியுது. அந்த சர்டிஃபிகேட் அதுதான் அதோட இம்பார்ட்டன்ட். அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், இம்போர்ட்டும் பண்ண முடியும்.